மகாபாரதத்துல கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்தானா. அதே மாதிரி முருகன்கிட்ட போய் விஜய் நின்று, முருகா பிறக்க போற எல்லா குழந்தைகளுக்கு கையில மோதிரம் போட்டுக்கிட்டே பிறக்கணும் இருந்தா அப்படிதானே? பாபாட்ட வேண்ட கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? பாபா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஆமா, அந்த சீமான் வந்து இந்த ஆளு வந்து எங்க பின்னால் இழுத்துக்கிட்டு போயிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தப்ப டப்புன்னு விஜய் வந்து ஒரு முன்னாடி ஒரு 20 வருஷம் முன்னால கூட்டிட்டு போயிட்டாப்ல. ஆமா, அதெல்லாம் வந்து பாக்குறப்ப தமிழ் சமுதாயம் அப்பா எல்லாம் அவங்க வந்து தப்பான ஒரு புரிதல். அதாவது என்னன்னா, கொளத்தூர் தொகுதி மக்கள் தப்பான புரிதல்னு மத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நன்றி உள்ள மக்கள் தெரியுமா, நாய் தான் நன்றி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. மக்கள் அதை விட நன்றியானவங்க. ஆமா, எவ்வளவு தொகுதியில ஒரு பின்னடைவு, நாட்டோட முன்னேற்றத்தை இப்படி எல்லாம் ஏற்படுத்தணும், அப்படி இல்லாம இருக்கணும், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். புரியுதுங்களா? இப்ப தலைவர் வந்து ஒண்ணும் இல்லை, யாரு விஜய் வந்து அப்படி போடு போடு அப்படிங்கிறதுக்கு நல்லா ஹாப்பியா இருப்பானுங்களா? இவர் வந்து நான் வந்து டீலிமிட்டேஷனுக்கு அப்போசிஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாப்புல இன்பம் வர. இப்ப எல்லா பயிலும் போய் பாபா அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்க, யாரு சீரடி சாய் பாபா. ஆனா விஜய் போய் பாபா அப்படின்னு அதான் சொல்றேன், மனசார கும்பிடுறதுன்னு இருக்கு. புரியுதுங்களா? ஆமா, விஜய்க்கு இப்ப அவரு தான், விஜய்க்கு தான் அப்ப, சீமானுக்கு அப்பா இல்ல. இது முருகன் சொல்லிட்டாரு பாத்தீங்களா? இப்ப இவர் போய் முருகா உன்னை அப்பேன்னு சொல்லி உன்னை ஏமாத்தி கும்பிடுறான் முருகா அந்த சீமான். நான் மட்டும்தான் முருகா, எனக்கு நீ அப்பனா இருக்குன்னு முருகா. என் அப்பாவை கூட, சொந்த அப்பாவை கூட நான் விலைக்கு வச்சுட்டேன் முருகா. நீ இன்னமேல எனக்கு அப்பனா இருந்து எல்லாத்தையும் பார்த்து இப்படி வேண்டும். புரியுதுங்களா? எவனுமே இங்க அழ மாட்டேங்கிறான். ஒரு கடவுள் சன்னிதானத்துல உட்காந்து அப்படியே கண்ணு கலங்க கடவுளே கடவுளே அப்படின்னு அப்படியே அழுதா கடவுள். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க. சிறப்பு நேர்காணல்னா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு தெரியும் இல்லைங்களா? தமிழ்நாட்டு ஃபுல்லா என்ன ரிசல்ட், யார் அடுத்த 5 வருஷத்தை ஆள போறான்ற ஒரே பரபரப்போட தான் காலையில இருந்து இருந்தோம். அதை பத்தி பேசுறதான் நம்மளுடைய ஸ்டார் கெஸ்ட் வந்திருக்காரு, திரு NNK அவர்கள். வணக்கம் சார். என்ன சார், நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்க முடியும்? ஏன் சார், நாட்டு மக்களும் இவ்வளவு தெளிவான தமிழ் மக்களா இருப்பாங்களா? இந்த சமூகம் வந்து இவ்வளவு தெளிவா இருப்பாங்களான்னு தெளிவா யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பாத்தீங்களா? மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு கேட்டிருந்தாங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டாங்க பாத்தீங்களா? அதான் எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. இந்த தமிழ் மக்கள், இந்த சமூகம் வந்து இவ்வளவு மேன்மக்களா இருக்காங்களே அப்படின்னு. பரவாயில்ல. எல்லாரும் எப்படி பாத்தீங்களா? ஜென்சி கிட்ஸ்ன்னு ஒரு பக்கம் எங்களை அந்த கிட்ஸுங்கெல்லாம் நீங்க வந்துட்டு எப்படியோ பேசுனீங்க, தற்கூரிகள் நீங்க, அணில்கள் நீங்க. இப்போ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத, ஏதாவது யாருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குன்னா, ஒரு பக்கம் டிஎம்கேக்கும் இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேக்கும். தமிழ்நாட்டு மக்கள் இல்ல, இந்தியாவில இருக்க எல்லாருமே வந்துட்டு எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நானும் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. புரியல எனக்கு. ஆமா, இது வெஸ்ட் பெங்கால்ல இவி மிஷினை மாத்தினது மாதிரி இவங்க போய் இவி மிஷினை மாத்திட்டாங்களா அப்படிங்கிறது மாதிரி கூட யோசிக்க வைக்குது. ஆனா ஒரு விஷயம், நான் அப்படியெல்லாம் யோசிக்கல. ஆமா, என்னைக்கும் டெக்னாலஜி உள்ளார புகுந்து நடத்துறதுங்கிறத விட உண்மையிலேயே சொல்றேன், அந்த திருச்செந்தூர் கடவுள் இருக்கானே, பெருமாள்லாம் வேஸ்ட். திருச்செந்தூர் முருகர், அதான் திருச்செந்தூர் முருகர் தான் சொல்றேன். சென்ட் ஆனிஸ், நாகூர் தர்கா, சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா, இவங்களுடைய வில் பவர்லாம், ஐயோ இவங்களோட வெறித்தனமான ஒட்டுமொத்த சக்தியும் தமிழ்நாட்டுக்குள்ளார இறக்கியிருக்கானுங்களே கடவுள்கள். அப்பா, அதெல்லாம் கடவுள்லாம் வந்து பாத்தீங்களா? எம்மதமும் சம்மதம் எல்லா கடவுளையும் போயிட்டு நம்ம விஜய், எங்க தளபதி விஜய் கும்பிட்டதுனாலதான் கடவுளுக்கு அவங்களுக்கு ஒரு பவரை கொடுத்திருக்காரு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சும்மா கட 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 கடன் ஏறிச்சு பாத்தீங்களா வெற்றி. அதுதான் இப்ப எப்படி ஆட்சி அமைச்சோனையுமே மும்மொழி கொள்ளையெல்லாம் கொண்டு வந்துருவாரா? எப்படி? இல்ல, தமிழனுக்கு எல்லா மொழியும் தெரியணும் இல்லையா? தமிழனுக்கு தமிழை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப சீமான்லாம் வந்து தமிழை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு அறிவுபூர்வமான விஷயத்த மும்மொழி கொள்கை கொண்டு வரணும் இல்லையா? ஆமா, இந்தியாவில இருந்து ஹிந்தி தெரிஞ்சுக்கிறத விட அதானே, அப்படிதானே இருக்கணும். இந்தியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. இதெல்லாம் கொண்டு வந்துருவாரா கேக்குறேன் சார். இப்போதைக்கு நாங்க எங்க தொகுதி எந்தெந்த தொகுதியில நாங்க ஜெயிச்சிட்டு இருக்கோம், வின் பண்ணி, அதை மட்டும் தான் இப்ப நாங்க கான்சன்ட்ரேஷன். இப்போதைக்கு நாங்க அந்த வைப்ல தான் இருக்கோம். சோ நைட் பர்த்டே, த்ரிஷாவோட பர்த்டே கூட கொண்டாட மாட்டீங்க?
நைட் அவங்க தான் திருப்பதியில போய் கொண்டாடிட்டு வந்துட்டாங்களே நைட்டு ஒரு 1 இல்ல எப்போதும் பார்ட்டிங்கன்னா நைட்ல தானே நடக்கும். அதனால பார்ட்டி இப்ப பார்ட்டியா பார்ட்டின்றது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. டபுள் பார்ட்டி இல்லையா? பார்ட்டி அதாவது ஆரம்பிச்சிருக்கு. பர்த்டே பார்ட்டி ஒண்ணு, அப்புறம் ஜெயிச்சதுக்கான பார்ட்டி ஒண்ணுன்னு 2 பார்ட்டி இல்லையா? பார்ட்டி அப்படிதானே? உங்களுக்கு பொறாமையா இருக்குல்ல? பொறாமையா? ஏங்க தெரியுது, பெருமையா உங்க இருக்குங்க. முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஐயோ பெருமையா இருக்குங்க. தமிழ் சமூகத்தை நினைச்சு பெருமையா இருக்கு. ஒரு தமிழனுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? ஆமா, இது வம்சாவளி, விஜயோட வம்சாவளி தமிழ் தானே? தமிழா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா தமிழ் தான். நாங்க அப்படிதான் ஏத்துப்போம். புரியுதுங்களா? ஆமா. அதாவது ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சு வந்துட்டா போதும், அவங்க யாரு என்ன நோண்டி நொங்க இருக்கிறதா அவங்களோட வேலை இல்ல. யாருன்னா புதுசா ஆட்சி மாற்றம் வருவாங்களா, அதாவது பண்ணுவாங்களா, அதை பார்க்க மாட்டீங்க. சரி, இப்ப எப்படி 41 பேர் செத்து போனதுக்கு ஏதாவது உள்ளார தூக்கி வைக்க முடியுமா? ஆல்ரெடியே வைக்க முடியல, ஆட்சியில் இல்லாத இப்ப தூக்கி வைக்க முடியுமா? தில்லு இருக்கா டே, தில்லு இருக்கா, சிபிஐ கை சொடுக்கு விட்டு கூப்பிடுவோம். இப்ப முடியுமா என்ன? முடியாதுல்ல. ஆமா, தமிழன் ஜெயிச்சிட்டான்ல, தமிழன்னா ஜெயிப்பான். புரியுதுங்களா? ஆமா, எங்களுக்கு தெரியுது உங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அதனுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு கொந்தளிக்கிறீங்க நல்லாவே தெரியும். ஜீர்ணிச்சிக்கவே முடியலையா? ஆமா ஆமா, எங்களோட வெற்றியை உங்களால வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆமா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆமா, இந்த இலவசம்லாம் கொடுத்தாங்கல்ல திமுக காரணங்க, இந்த 1000 ரூபாய் இலவச பஸ்ஸு, அப்புறம் இந்த ஓஏபி பணம், அது இதுன்னு ஏகப்பட்டது இலவசம். இதெல்லாம் எப்படி மெயின்டைன் ஆகுமா? சொல்லியிருக்காருல்ல, அதான் தேர்தல் அறிக்கையில எங்க இருந்து சொல்லியிருக்காரு. எப்படி யாரு கொடுக்குறா? தேர்தல் அறிக்கையில நீங்க கவனிச்சீங்கன்னா என்னன்னு தெரியல, டிவிகே தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, எங்களை எந்த அளவுக்கு வந்துட்டு சார் அதெல்லாம் சஸ்பென்ஸ் இப்ப சொல்ல மாட்டோம் சார். பாருங்க, அவர் முதலமைச்சரா வந்துட்ட பிறகு தேர்தல் அறிக்கை அவர் சொன்னது எல்லாம் நிறைவேற்றுறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இப்பயே எல்லாத்தையும் சொல்லிட்டா நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி இன்னும் டென்ஷன் ஆயிடுங்க. குழந்தைக்கு மோதிரம் போடுறதுங்கிறது அதெல்லாம் ஆல்ரெடி நீங்க ஏற்கனவே டென்ஷனா இருக்கீங்க. இதெல்லாம் நான் சொல்லி இல்ல பிறக்க போற குழந்தைக்கு மோதிரம் போடுறது அதெல்லாம் உங்களுக்கு ஏன் சார் இந்த பிரச்சனை? அது இல்ல வருது இல்ல, நாங்க பாத்துப்போம் சார். ஆமா உண்டுதான். ஆக்சுவலா வந்து மகாபாரதத்துல கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்தானா, அதே மாதிரி முருகன்ட்ட போய் விஜய் நின்னு, முருகா பிறக்க போற எல்லா குழந்தைகளுக்கு கையில மோதிரம் போட்டுக்கிட்டே பிறக்கணும் இருந்தா அப்படிதானே? பாபாட்ட வேண்டாம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? பாபா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? எல்லா கடவுளும் கொடுப்பாங்க, எல்லா கடவுளுமே கொடுப்பாங்க. ஆமா, இவங்க எல்லாம் தப்பா இருந்திருக்காங்க. அது எடப்பாடி, நீங்க பேசும்போதே தெரியுது உங்க ஸ்டொமக் எல்லாருமே இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியா கடவுளை வேண்டாங்க. 3 கடவுளையும் ஒட்டு மொத்தம் வேண்டல, அதான் பிரச்சனை. ஆமா, விஜய் ஒரு ஆள் தான் 3 கடவுளையும் வேண்டுனதுனால 3 கடவுளும் அருள் புரிஞ்சிருச்சு மொத்தமா. வச்சுக்கடா நீ வச்சுக்கடா அப்படின்னு. எங்களுக்கு வந்து எம்மதமும் சம்மதமும் 3 தரப்பினரும் வேணும்ன்றதுக்காக தான் நாங்க கடவுள் கிட்ட போய் வேணும். அந்த கடவுள் அப்ப 3 மொழியும் வந்துருது இல்ல, மும்மொழி கொள்கையும் உள்ள வந்துருது இல்ல. அது வரும்போது கேளுங்க, வரும்போது கேளுங்க. நீங்களா ஏன் இப்ப போட்டு எங்களை திணிக்கிறீங்க? வருமானம் இல்ல, எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு கேளுங்க. இந்த கொஸ்டின் திருப்பி எங்கள்கிட்ட கேளுங்க, அப்ப பாத்துக்கிறோம். எப்படி இந்த இப்ப ரைட்டு இதை விடுவோம். இப்ப 2 இடத்துலயும் ஜெயிச்சாச்சு, ஒரு இடத்துல ராஜினாமா பண்ணோம். எது பெரம்பூரா திருச்சியா? எங்க ராஜினாமா? அது எங்க தலைவர் டிசைட் பண்ணிக்குவாரு. அப்ப அந்த ராஜினாமா பண்ற இடத்துல அண்ணி நிக்கிறாங்களா? திரிஷா அண்ணி. உங்களுக்கு ஏன் இவ்வளவு கவலை? இல்ல ஐயோ கவலை பயங்கரமா இருக்குல்ல. தெரியுமா உங்களுக்கு? நாங்க சொல்லும் போது சொல்லுவோம், அதெல்லாம் வரும். அதான் என்ன யார் நிப்பாட்ட போறாங்க? என்ன அண்ணி வந்து டிப்டி சிஎம்மா? உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஒரு நடக்கிற சம்பவத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்துல ஒரு தமிழ் பற்றோட இருந்து கேட்டுட்டு இருக்கிறப்ப என்னன்னு எங்களுக்கு தெரியுமே. உங்க ஆர்வத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது. எப்படா விஜய் ஏதாவது தப்பு பண்ணுவாரா அதை பத்தி பேசலாமா, அதை பத்தி ட்ரோல் பண்ண, இதுதானே விஜய் என்ன தப்பு பண்ணாரு? ஆமா, ஏதாவது ஒரு தப்பு சொல்லுங்க. 41 பேர் செத்து போனது அவனா அடிச்சு அவனா செத்துருக்காங்க. 2வது கொலை பண்ணிட்டாங்க. இவர் வந்து சாவடிச்சாரா? இவர் மேல ஒரு தப்பு சொல்ல முடியுமா? ஆமா ஆமா, இப்படியே எங்களை பத்தி ட்ரோல் பண்ணிட்டே இருங்க, நெகட்டிவா பேசுங்க. அதனாலதான் அங்க அப்படியே எங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் குஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்ப சட்டமன்றத்துல ஜெயிச்சாச்சு, புரியுதுங்களா? ஆமா, எப்படியும் பனையூர்ல தான் தலைமைச் செயலகம் நடக்கும், அப்படிதானே? இல்லைங்க கேக்குறேன். இப்ப நாடாளுமன்றத்துல ஜெயிச்சாதானங்க டெல்லிக்கு போக முடியும். ஸோ நாடாளுமன்றத்துலயும் ஃபார்ம் ஆயிட்டீங்க. தமிழர்களே நல்ல ஃபார்மிங். தமிழ் மக்கள் வந்து முன்னேறிட்டே போறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 20 வருஷம் முன்னேறிட்டாங்க தமிழ் மக்கள் பாருங்க. டப்புன்னு விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு 20 வருஷம் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு மக்களோட முன்னேற்றம். நாளைக்கு இப்போதைக்கு நாங்க ஜெயிக்க தான் செஞ்சிருக்கோம், ஆட்சிக்கு வந்துட்டோம். ஜெயிச்சோன்னு கேள்விப்படுறப்ப 20 வருஷம் முன்னால போயாச்சு. நீங்களா எதையாவது சொல்லிட்டு இருங்க. எங்க உண்மைங்க, 20 வருஷம் ஃபார்வர்ட் ஆயிருக்குங்க கட்சி. உங்களுக்கு தெரியாது எந்த விதத்துல ஃபார்வர்ட் ஆயிருக்கு? கட்சிங்கிறது இல்லைங்க, தமிழ் மக்களோட வாழ்வியல் முறை இருக்கு இல்லையா?
ஆமா அந்த சீமான் வந்து இந்த ஆளு வந்து எங்க பின்னால் இழுத்துக்கிட்டு போயிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தப்ப டப்புன்னு விஜய் வந்து ஒரு முன்னாடி ஒரு 20 வருஷம் முன்னால கூட்டிட்டு போயிட்டாப்ல. ஆமா அதெல்லாம் வந்து பாக்குறப்ப தமிழ் சமுதாயம் அப்பா ரொம்ப லெவல. ஆனா என்னன்னா விஜய் வந்து நான் கேள்விப்பட்டது வரைக்கும் தமிழ் மொழியில வந்து 247 எழுத்துக்கள் இருக்கு. அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்டூடெண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹிந்தியில வந்து 52 எழுத்து தான் இருக்குது. அதனால இதை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஈஸி படுத்துவாரு அப்படின்னு ஒரு கேள்வி சொல்றாங்க. அது தமிழ் மக்கள் வந்து டப்புன்னு ஈஸியா இருக்கணும்ல, ஈஸியா எல்லாத்தையும் கத்துக்கணும்ல அப்படிங்கிறது. அதெல்லாம் 247 கத்துக்கிறதுக்கு வேணாம். ஆமா தமிழ் அப்படிங்கன்னா தமிழ் மொழியை அழிச்சிடணும். ஆமா அழிச்சிட்டு இந்தியை வச்சுக்கிட்டா இந்தி ஈஸியா படிச்சுக்கலாம்ல. உண்டா இல்லையா சார்? இப்போதைக்கு நாங்க வெற்றி என்ற அந்த ஒரு ஹாப்பினஸோட இருக்கோம். ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுன்றத நாங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குவேன், இதை பண்ணுவீங்களா அது பண்ணுவீங்களா, இப்ப எங்களை கேள்வி கேட்காதீங்க. சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் சார் சொந்த தொகுதியிலேயே ஒருத்தர் பின்னடைவு சார்? ஏன் சார் இது இப்படி நடந்துச்சு? அந்த சொந்த தொகுதி மக்களே அவர் வந்து ஜெயிக்க விடாம பண்ணிட்டாலே ஏன்? எல்லாம் அவங்க வந்து தப்பான ஒரு புரிதல். அதாவது என்னன்னா கொளத்தூர் தொகுதி மக்கள் தப்பான புரிதல்னு மத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நன்றி உள்ள மக்கள் தெரியுமா, நாய் தான் நன்றி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. மக்கள் அதை விட நன்றியானவங்க. ஆமா எவ்வளவு சொந்த தொகுதியில ஒரு பின்னடைவு. அதனாலதான் நன்றி யாருக்கு இருந்திருக்காங்கன்னு முக்கியம் இல்ல, அதை பார்க்கணும்ல. எதுக்குங்க முக ஸ்டாலினுக்கு நன்றி இருக்கணும்? சும்மா பை நிறைய இது காசை கொடுத்துட்டா நாங்க நன்றியோட இருந்துடணுமா? ஆமா அப்படின்னு யோசிப்பாங்கல்ல மக்கள். என்ன தமிழ் மக்கள் என்னைக்குமே ரொம்ப தெளிவானவங்க. ஆமா எதையும் கொடுத்து ஏமாத்த முடியாது. எதுவுமே கொடுக்காம ஒருத்தன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதை கூட நம்ம அதுதான் உண்மை, அதுதான் நம்பணும். ஒருத்தன் நம்ம கையில கொடுத்தானா அவன் நம்மளை ஏமாத்துறான்னு தான் அர்த்தம். அப்படிங்கிறப்ப இவர் பாட்டு கையில கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அப்ப நம்மளை ஏமாத்துறான்னு தான் அர்த்தம். ஆமா அதனாலதான் அவருக்கு ஓட்டு போடல. ஓகே அதுதான் அது மட்டும்தான் ரீசனா? சரி அந்த தொகுதி கொடுங்க. மத்த தொகுதிலாம் கூட கூட்டணி எல்லாம் வச்சாரு. கூட்டணி கட்சி கூட யாருமே ஜெயிக்கிற மாதிரி தெரியலையே. அதெல்லாம் கூட்டணியா? விஜயகாந்த் கட்சி, விஜயகாந்த் செத்து போன போய் அது செத்து போச்சு. அது கூட கூட்டணி வச்சா எப்படி ஜெயிக்கும்? அவங்களுக்கு தான் 10 தொகுதி கொடுத்தாங்க. காமராஜர் தோத்த அன்னைக்கே காங்கிரஸ் காணா போச்சு. அந்த காங்கிரஸ் எல்லாம் கூட்டணி வச்சுக்கலாமா? யாரு கூட கூட்டணி? ஏங்க ஒரு கட்சியில ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அதுக்கு எலிஜிபிலிட்டியான ஒருத்தன் இருக்கானா? காங்கிரஸ்ல நீங்க ஒருத்தனை சொல்லுங்க. அவங்க கூட எல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்காகும்? ஒரு பிஜேபியில கூட்டணி வச்சிருந்தா இன்னைக்கு வந்து பிரமாதமா ஜெயிச்சிருக்கும். பிஜேபியில கூட்டணி வைக்கிறாங்களா? டிஎம்கே வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா பிஜேபி என்ன பண்ண போறாங்க? பிஜேபி வேண்டாம்னு சொல்றீங்க சார். சும்மா அப்படிலாம் கத்திட்டு இருக்காதீங்க சார். கத்திட்டு இருக்காதீங்களா? ஹலோ நான் வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஒரு இந்தியாவுல இந்து தான் இருக்கணும் அப்படின்னு போய் கோயில் கோவிலா கும்பிடுறோம்ல. யாரு கும்பிட்டா அந்த மாதிரி? இந்து தான் இருக்கணும்னு யாரு அந்த மாதிரி கும்பிட்டா? ஹலோ பிஜேபியில அப்படி ஒரு இதா இருக்காங்கல்ல. பிஜேபியில இருக்காங்க. அப்ப நம்ம தமிழ்நாட்டுல என்ன எல்லா பயிலும் கிறிஸ்துவ பயிலாவா இருக்கான்? இல்ல எல்லா பயிலும் முஸ்லிமா இருக்கானா? முக்காவாசி பேர் எல்லாரும் மனுஷங்களா இருக்காங்க. எல்லாத்தையும் மனுஷங்களா எல்லாமே வேணும். அது கரெக்டா விஜய் தான் அந்த நோக்கத்தை தெரிஞ்சவர். கரெக்டா ஒரு அல்லாவுக்கு அல்லா அப்படின்னாரு, அத்தனை பேரும் போட்டான். புரியுதுங்களா? அப்புறம் கத்தரே அப்படின்னு அத்தனை பேர் போட்டான். ஆத்தா அப்படின்னு அத்தனை பேர் போட்டாங்க. புரியுதுங்களா? இது மாதிரி எவனாவது எந்த கட்சிக்காரனாவது வேற கட்சிக்காரன் இப்படி போய் இதே டெக்னிக் ஏன் உங்க தலைவருக்கு தெரியல? தெரியல, விவரம் தெரியாதவனுங்க. சீரியஸா? ஆமா இவனுங்களுக்கு வந்து என்னன்னா சீரியஸா சுத்தமா மக்களோட மனசை அறிஞ்சுக்கிறதே தெரியல. மக்களுக்கு வந்து நீ படிடா, நீ இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும், நீ நாட்டோட முன்னேற்றத்தை இப்படியெல்லாம் ஏற்படுத்தணும், அப்படி இல்லாம இருக்கணும், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். புரியுதுங்களா? இப்ப தலைவர் வந்து ஒண்ணும் இல்லை. யாரு? விஜய் வந்து அப்படி போடு போடு அப்படிங்கிறதுக்கு நல்லா ஹாப்பியா இருப்பானுங்களா? இவர் வந்து நான் வந்து டீலிமிட்டேஷனுக்கு அப்போசிஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாப்புல இன்பமா இருப்பாங்களா? எது இவர் நடிகர், இவர் தலைவர், ஒரு கட்சியோட தலைவரா பேசுவார். நடிகர் இப்ப என்ன ஆனாரு? தலைவர் ஆயிட்டார்ல. தலைவர் காண போயிட்டார், நடிகர் தலைவர் ஆயிட்டார். தெரியுமா? ஆமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? எங்களுக்கு தெரியாம நாங்க தமிழ் சமூகம் அதத்தான் ஓட்டு போட்டீங்கல்ல. இதெல்லாம் தெரியாம நாங்க ஓட்டு போட்டுருவோம். அதான் பாத்தீங்களா? எப்பா தமிழ் சமூகம் எங்கேயோ வேற லெவலுங்க. அடுத்த 20 வருஷம் சர்ன்னு முன்னேறிக்கிறத நினைச்சா காண்டாவுது. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இல்ல காண்டாவுதுன்னு தெரியல. இவ்வளவு பேரு டக்குன்னு முன்னேறிட்டாங்களே, நாம மட்டும் அப்படியே பின்தங்கியே இருக்கமே. ஆமா அப்படின்னு
வேற லெவல்ல இருக்கு சார் தெரியுது சார். ஆமா அப்படியே அப்பட்டமா உங்க முகத்துல தெரியுது சார். சொல்லுங்க வேற என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தாவேக்கா விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரே அப்படின்ற அந்த ஒரு இது அப்படியே உங்க முகத்துல அப்படியே பயங்கர பிரகாசமா தெரியுது. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாற்றம் எப்படி டக்குன்னு இப்படி இமீடியட்டா வந்தது? எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா தாவேக்காக்கு ஒரு 40% வரும் இல்ல 50% வர தொகுதிகள் வரும் அப்படிதான் இருப்பேன். ஆனா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே சர்ன்னு மேல ரொம்ப ஃபாஸ்டா போயிடு. இது எப்படி நீங்க எதிர்பார்த்தீங்களா இது நடக்கும்னு? இல்ல நான் யாருமே வந்து ஏன்னா இங்க வந்து தமிழ் சமூகம் என்னன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாம திறமையை நம்பிக்கிட்டு உழைப்பை நம்பிக்கிட்டு அப்படிதான் இந்த தமிழ் சமூகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 நியர்பை ஒரு 40 வருட காலங்கள் இப்படிதான் இந்த திமுக அப்படிங்கிறவங்க இவங்க கேடுகட்டவங்க. ஆமா இவங்க வந்து யாரு திமுக இப்ப கேடுகட்டோம். ஆமா இவங்க வந்து என்னன்னா மக்கள்கிட்ட வந்து கடவுள் நம்பிக்கை ஏற்படுத்தல. கடவுளே இல்லடான்னு சொல்லி இவங்க வந்து இப்படி ஏன் சார் இப்படி சொல்றீங்க? அறநிலைத்துறை அமைச்சர் யாரு சார்? சேகர் பாபு ஒவ்வொரு கோயிலையும் வந்துட்டு விசேஷ பூஜை எல்லாம் ஆனா சரியா கும்பிடலையே, அதனால தானே இப்ப தோத்து போயிட்டாரு. என்ன சரியா கும்பிடல அவரு? ஆமா அவரு வந்ததுக்கு அப்புறமா தான் டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சரா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு கோயிலும் ப்ராப்பரா கரெக்டா அந்த டைமுக்கு அதெல்லாம் பூஜை எல்லாம் சரியா பண்ணலங்க. நீங்க வேற பூஜையை தப்பா பண்ணதுனால தாங்க. ஆமா பாத்தீங்கல்ல பூஜையெல்லாம் உங்களுக்கு சரியா பண்ணியிருந்தா அந்தந்த கடவுள் கரெக்டா அருள் புரிஞ்சிருக்கும். ஆமா இவனுங்க வந்து கடவுளை சரியாவே வந்து பராமரிக்கல. சீரியஸா ஒரு கோயில்ல தேங்காய் உடைச்சு பூ புலம் பொட்டு இதெல்லாம் வச்சு கடவுளை எப்போது வேண்டுறதுன்னு இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க கரெக்டா வந்து விஜய் போய் பாபா அப்படின்னு சும்மா கையெடுத்து கும்பிடல, பாபா அப்படின்னு இப்ப எல்லா பயிலும் போய் பாபா அப்படின்னு கும்பிட்டு வருவாங்க. யாரு? சீரடி சாய் பாபா. ஆனா விஜய் போய் பாபா அப்படின்னு சொல்றேன் மனசார கும்பிடுறதுன்னு இருக்கு. புரியுதுங்களா? ஆமா பாபா கிட்ட அப்பவே போனை போட்டு ஜெயிப்பாரா தோப்பாரான்னு கேட்டாச்சு தெரியுமா? ஆமா ஹலோ அவர்கிட்ட எப்படி சார் பேச முடியும்? அது போன் போட்டு சீரடி சாய் பாபா கிட்ட சார் உங்க விளையாட்டு தனக்கு ஒரு அளவே இல்லையா? கடவுளையும் உங்க விளையாட்டு கூப்பிட்டு கடவுளை விளையாட்டு கூப்பிடுறோம். ஒரு அம்மா போன் போட்டு பாபா காதுல வச்சு என் புள்ளிகிட்ட சொல்லு நீ சொல்லு பாபான்னு சொல்லுச்சு, அதெல்லாம் கேட்டீங்களா இல்லையா? ஓ அப்படி வரீங்க என்ன? ஓ அப்படி வரீங்கன்னா அதான் உங்களுக்கு அதாவது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு செயல்பாடெல்லாம் அதுக்கெல்லாம் அறிவு வேணும். சரி சர்ச்சில் முட்டி போட்டு போனாரா? அதனாலதான் அதோட பலன் தான். ஆமா இங்க கம்யூனிட்டி இங்க எல்லா கம்யூனிட்டியும் போய் செருப்பு போட்டுக்கிட்டு போய் சர்ச்சில் நின்றுட்டு இருந்தா எப்படி இயேசுநாதர் அருள் புரிவார்? கம்யூனிட்டில முட்டி போட்டு தானே போனாரு. அதனாலதான் சொல்றேன் செப்பல கழட்டி வச்சு முட்டி போட்டு தான் சார் போனாரு. என்ன சார் கண்ணாடி போட்டு? ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் இயேசுநாதர் விஜய்க்கு அருள் புரிஞ்சிருக்காரு. நீங்க மத்தவங்க எல்லாம் செருப்பு போட்டுக்கிட்டு போய் நிப்பானுங்க. ஆமா சரி ஓகே சர்ச்சில் செருப்பு போட்டாருன்னு வச்சுக்கோங்க. திருச்செந்தூர் முருகர் தான் பெரிய அதிசயம் பண்ணது. சீரியஸா ஒரு 15 வருஷமா முருகன் எங்க அப்பன்னு சொல்லி இந்த நாம் தமிழர் சீமான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு என்ன. ஆனா முருகன் டேய் நான் உனக்கு அப்பன் இல்லடா அப்படின்னுங்கிறதுனாலதான் விஜய்க்கு இப்ப இது பண்ணது. ஆமா விஜய்க்கு இப்ப அவருதான் விஜய்க்கு தான் அப்பன், சீமானுக்கு அப்பன் இல்ல. இது முருகன் சொல்லிட்டாரு பாத்தீங்களா? இப்ப இவர் போய் முருகா உன்னைய அப்பேன்னு சொல்லி உன்னை ஏமாத்தி கும்பிடுறான் முருகா அந்த சீமான். நான் மட்டும்தான் முருகா எனக்கு நீ அப்பனா இருக்குன்னு முருகா. என் அப்பாவை கூட சொந்த அப்பாவை கூட நான் விலைக்கு வச்சுட்டேன் முருகா. நீ இன்னமேல எனக்கு அப்பனா இருந்து எல்லாத்தையும் பார்த்து இப்படி வேண்டணும். புரியுதுங்களா? இப்படி யார் வேண்டுனா விஜய் தான் இப்படி வேண்டாப்ல. ஆனா இது சீமான் போய் என்னப்பன் முருகா ஜெயிச்சார வாஷ் அவுட். புரியுதுங்களா? கம்ப்ளீட் வாஷ் அவுட். இனிமேல் அரசியல் வாழ்க்கையே இல்லையா சீமானுக்கு? கம்ப்ளீட். ஆமா இனிமேல் சீமானுக்கு அரசியல் வாழ்க்கையே இல்ல அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் தமிழ் தேசியம் பேச முடியாது. ஏன்னா தமிழர்கள் எல்லாமே இந்திக்காரன் மாறிட்டான். புரியாதா உங்களுக்கு? அவங்களுக்கு தெரியுமா? யாரு? நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஐயோ நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு ஒரு விஷயம் தெரியுமா? சீமான் வந்து பெட்ரூம்ல கூட உட்காந்து தமிழ் பேச முடியாது. இனிமேல் தெலுங்கு தான் பேசணும். ஏன்னா அவங்க வீட்டுல தெலுங்கு. ஆமா தெரியுமா? சீரியஸா அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. இனிமேல் எங்கேயும் தமிழ் வேகாது தம்பி அப்படிங்கிற மாதிரி. அண்ணன் இல்ல இனிமேல் அவரு தம்பி அப்படிங்கிற மாதிரி. அண்ணன் போயிட்டு அவர் தம்பி ஆயிட்டாரு. ஆமா அண்ணன் தம்பி ஆயிட்டார்ல. இப்ப அண்ணன் யாரு? ஏங்க அண்ணன்னா அண்ணன் தலைவர் கடவுள் எல்லாம். அஜித்தே கடவுளே அப்படிங்கிறது இருந்தா அதுக்கப்புறம் விஜய் கடவுளே
கடவுளுக்கு நிகரா இங்க என்னங்க அண்ணன்லாம் கிடையாது, தம்பி தான். ஆமா, அண்ணன்னா இந்த மேல அண்ணன்னா விஜய் ஒரு ஆள் தான் அண்ணன், விஜய் ஒரு ஆள் தான் தலைவர், விஜய் ஒரு ஆள் தான் கடவுள். சரி சார், இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிமுகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? அதிமுக நினைப்பாரு என்ன, எடப்பாடி ஐயா எப்படி இருக்காரு? அவர் என்ன ஒரு விஷயம், அவர் பணம் கொடுத்தா எங்கேயும் போயிடுவாரு. புரியுதுங்களா? இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, வெளியில இருக்கிறவங்கலாம் தாவேக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏடிஎம்கேல இருந்து பணத்தை கொடுத்து ஆட்களை கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு. அது ஏன்டா ஏடிஎம்கேல பணம் கொடுக்கணும், எடப்பாடிகிட்ட கொடுத்தா போதும்டா, அவரே வந்துருவாரு அப்படிங்கிறது எவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. சீரியஸா சொல்றேன் விஜய் அவர்களே, நீங்க எடப்பாடியை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அவரு உங்க கூட வந்துருவாரு. சீரியஸாங்க சார், அவர் சீனியர் சார். சீனியர்னா எத்தனை வருஷம் ஏடிஎம்கேல இருந்தவர். ஐயோ, நீங்க இவ்ளோ தாழ்ந்து பேசுங்க. பணம் கொடுத்தா போதும் வந்துருவாரு. பணம் கொடுத்தா ஏங்க சீனியர் தானங்க, வயசாகி போச்சு தானங்க, வயசுலதான் கடலை மிட்டாய் சாப்பிட முடியும். அனுபவம் சார், அனுபவம் நிறைய இருக்கு அவருக்கு. ஹலோ, இப்படி எல்லாம் பேசாதீங்க, அனுபவம் எல்லாம் கிடையாது. நல்லா உனக்கு தெரிஞ்சு அவருக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கு ஏடிஎம்கேல இருக்கட்டுங்க. அதனால பிரயோஜனம் என்ன? ஒரு இதுவா ஏங்க அப்படி இருந்தா இவர் தானே முதலமைச்சரா இருக்கணும். மக்கள் தேர்ந்தெடுக்கணும். மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? ஒரு உணர்வோட இருக்கிற ஒருத்தனை வேணும்னு தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. கடவுளை கும்பிடுங்க. சரியா இவங்க எல்லாம் வேஷம் போட்டு கடவுளை கும்பிடு. ஏங்க நெத்தியில குங்குமத்தையும் தின்னூரையும் வச்சுக்கிட்டு வந்துருவாரு யாரு? எடப்பாடி. அப்படி வச்சுட்டா மட்டும் போதுமா? கடவுளை நிதர்சனமா கும்பிடணும்ல. அது அவருடைய பர்சனல். அதான் சொல்றேன், அந்த பர்சனலா சரியா பண்ணல. பர்சனல்ல நல்லா நீங்களா இருக்கணும். புரியுதுங்களா? அப்படியே ஈடுபாடோடு இருக்கணும். இப்ப விஜய் எப்படி பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாம் ஏமாத்தினாரா? இல்ல. புரியுதுங்களா? கடவுளை கடவுளே அப்படின்னு மனசார கும்பிடணுமா. மனசார கும்பிட்டாதான் கடவுள் வந்து அறிவு விடுவாங்க. புரியுதுங்களா? தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு கடவுளை கும்பிடுதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இந்த மேல எங்கேயும் போய் எதையும் நீங்க வேலையெல்லாம் போக வேணாம். நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு சீரியஸா, ஆமா, ஒரு பொம்பளை இது போட்டோ, முருகா நீ எனக்கு கண்ணில் காட்டிட்டடா அப்படின்னுச்சுல, அப்ப அது கண்ணில் காட்டினது உண்மைதானே? கண்ணில் காட்டிடுச்சுல. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த லேடி சொல்லியிருப்பாங்க, நான் 8:30 மணில இருந்து 12 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட முருகர்கிட்ட நான் வேணேன், முருகரே நான் என்ன நீ நல்லா வச்சிருக்கல, அதே மாதிரி நம்ம தமிழக வெற்றி கழகத்தையும் வந்துட்டு நீ அவரை ஜெயிக்க வச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அழுதுகிட்டே. அதேதான், அழுது வேணும் ஐயா, அழுது வேணும். சீரியஸா எவனுமே இங்க அழ மாட்டேங்கிறான். ஒரு கடவுள் சன்னிதானத்துல உட்காந்து அப்படியே கண்ணு கலங்க கடவுளே கடவுளே அப்படின்னு அப்படியே அழுதா கடவுள் கொடுப்பாரு. தெரியுமா? நம்ம என்னெல்லாம் கடவுள் கிட்ட வேண்டல அழுவல. நான் வந்து ஐஸ்வர்யா ராய் வேணும்னு வேண்டுட்டேன். ஆமா, ஐஸ்வர்யா ராய் வேணாம், ஆமா அது வந்து நல்லபடியாக இருக்குது, அதனால நீ வேற வேண்டு அப்படின்னு. இப்ப யார வேண்டது கிடைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு உங்களை மாதிரி நிறைய பேர் வெளில இருக்காங்க. ஐஸ்வர்யா எல்லாம் அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆகி எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னமும் அதே ட்ரீம்ல இருக்கீங்க பாத்தீங்களா? இப்பெல்லாம் வேற லெவல், வேற ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க சார். இன்னமும் நீங்க அதுலயே இருக்கீங்க பாத்தீங்களா? அதான் கடவுள்கிட்ட மனசார கேட்கல, அதனாலதான் ஐஸ்வர்யா ராயை எனக்கு கொடுக்கல. இதே விஜய் கேட்டாரு, கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? அது மாதிரி தாவ கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள்கிட்ட உட்காந்து, என் தமிழ் சமூகம் உட்காந்து கடவுள்கிட்ட வேணும்னு கொடுத்துரும். ஆமா, சரி. எப்படி இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஜாப் எல்லாம் ஆல்ரெடியே இந்திக்காரங்க தான் இருக்காங்க. எப்படி இவர் வந்தவங்க எல்லாருக்கும் தமிழ்காரங்களுக்கும் கொடுப்பாரு, இல்ல இந்திக்காரங்க? அதெல்லாம் பொறுத்து இருந்து பாருங்க எல்லாம். ஓகே, இந்தியாவுல இருக்கிற எல்லாருமே வேலை செய்யணும். பேச போறது வந்து இன்னைக்கு இப்போ அட் பிரசன்ட் வந்துட்டு யார் ஜெயிச்சிட்டு இருக்கா, யாருக்கு வந்து கவுண்ட் டவுன்ல அதிகமா இருக்கா, அதை தான் பேசணும். அடுத்து வர கொஸ்டின் நம்ம அதுக்கப்புறம் பேசலாம் சார். எப்படி இப்ப சாராயம் இதெல்லாம் நிப்பாட்டிடுறது இப்பதானே சொன்னேன். ஓ, எல்லாம் அப்ப லாட்டரி வருதா? அப்புறம் ஓ, லாட்டரி கொடுத்து உடனே பணக்காரனாக்குறாங்க. அப்புறம் சார், அதான் அப்புறம் பின்னால லாட்டரி வந்தோடனே லாட்டரி எல்லாத்துக்கும் லாட்டரி கொடுக்குறோம். லாட்டரியில கடவுள்கிட்ட போய் 2 லாட்டரி வாங்கணும், கடவுள் காடுல போய் வைக்கணும். கடவுளே இந்த லாட்டரி அடிச்சிடும். புரியுதுங்களா? நடக்குமா நடக்காதாங்க? நடக்கும்போது பேசுவோம், நடக்கிறப்ப பேசுவோம். இப்ப நடக்கிற அந்த விஷயத்த மட்டும் பேசுங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, இப்ப என்ன பேசுங்க. த்ரிஷா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. யார் வீட்டுக்கு போயிருக்காங்க? யார் வீட்டுக்கு போயிருக்காங்க? தலைவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. தமிழக வெற்றி கழக தலைவரோட வீட்டுக்கு சொல்ல போயிருக்காங்க. அதான் சொல்றேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படி சொல்றீங்க? ஓ, தலைவரோட வீட்டுக்கு போயிருக்காரு, வாழ்த்து சொல்ல. நானும் அதான் சொல்றேன். வீட்டுல தான் இருக்காரு.
ஆமா வீட்டுல தான் இருக்காரு. ஆமா வீட்டுல இருக்கிறவங்க பார்க்க போயிருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு ஃபுல்லா வந்துட்டு பாதுகாப்பு படை ராணுவ பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதிகப்படியா வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டாருன்னா எல்லா ரசிகரும் பனையூர்ல போயிட்டு அவரை பாக்குறதுக்காக எல்லாருமே போயிருக்காங்க. சோ அதனால பாதுகாப்பு கருதி எல்லாருமே அங்க இருக்காங்க. ஓ சரி சார், இப்போதைக்கு நம்ம வெற்றியில இருக்கோம். அடுத்து என்ன நடக்குன்னு அடுத்த அப்டேட்ல நான் உங்கள்கிட்ட பேசுறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.